கனடாவில் பாரபட்சத்திற்கு எதிராக குரல் கொடுத்த இளைஞன் பிரபல தொலைக்காட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். செய்தி அறையில் பாரபட்சமாக நடத்தப்படுவது குறித்து முறைப்பாடு செய்தமையால் தான் சிபிசி தொலைக்காட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாக முன்னாள் செய்தி தொகுப்பாளர் டிராவிஸ் தன்ராஜ் தெரிவித்துள்ளார். செய்தி ஒலிபரப்பில் மேலும் பலதரப்பட்ட கருத்துக்கள் தேவை என கூறிய போது ஒலிபரப்பாளர் தனது வாயை அடைக்க முயன்றதாக அவர் நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தன் மீது ஒழுக்க நெறி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் இதனால் ஒலிபரப்பில் இருந்து நீக்கப்பட்டு பின்பு நிறுவனத்திலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் தனது பதவி தன்னார்வமானது அல்ல எனவும் செய்தி அறையில் முடிவுகள் எவ்வாறு எடுக்கப்படுகின்றன என கேள்வி எழுப்பியதால் தான் அழுத்தத்தை எதிர்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னர் தான் பாரபட்சமாக நடத்தப்பட்டமை தொடர்பில் அவர் கனேடிய மனித உரிமைகள் ஆணையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த முறைப்பாட்டில் அவர் இழப்பீடும் கோரியுள்ளார். மேலும் பன்முகத்தன்மை மற்றும் பணியாளர் பாதுகாப்பு விதிகள் உட்பட சிபிசியின் பணியிட கொள்கைகள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இருப்பினும் சிபிசி டிராவிஸின் குற்றச்சாட்டுக்களை கடுமையாக மறுத்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு இப்போது மனித உரிமைகள் ஆணையத்தின் மூலம் கையாளப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.